சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா. பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் திருப்பாடல்கள் அதிகாரம் 19 இறைவார்த்தை 14. ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும், என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும். இன்றைக்கு நாம் அநேக வார்த்தைகளை பேசுகின்றோம். ஆனால் நாம் பேசுகின்ற வார்த்தையெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகளா? நிறைய நபர்களோடு பேசுகின்றோம், எதிர்மறையான நோக்கத்தோடு பேசுகின்றோம். ஆனால் எல்லா வார்த்தையும் நல் வார்த்தைகளா? அது ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகளா? சிந்திப்போம். என்னுடைய இதயத்தின் எண்ணங்கள் எல்லாமே இறைவனுக்கு பிடித்த எண்ணங்களா? அல்லது மறைவாய்தான் இந்த எண்ணத்தை நான் நினைத்து கொண்டு இருக்கிறேன் என்று பலதரப்பட்ட எண்ணங்களை நான் நினைத்து என்னையே நான் கரைப்படுத்தி கொண்டு இருக்கின்றேனா? அதையும் சிந்தித்து பார்ப்போம். இந்த நாள் இறைவன் விடுக்கின்ற அழைப்பு என்னதென்றால், நம்முடைய வாயின் வார்த்தைகளில் கவனம் வைப்போம். பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நல்வார்த்தைகளாக இருக்கட்டும், நமக்கு அது ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும். தீமையான வார்த்தையை விட்டு விலகுவோம். அதே சமயத்தில் நம்முடைய எண்ணங்களும் தூய்மையாக இருக்கட்டும். கெட்ட சிந்தனையோடு நம்முடைய வாழ்வை நகர்த்தாதபடி நல்ல சிந்தனைகளோடு இறை வார்த்தையோடு நம்முடைய வாழ்வை நடத்துவோம். அதுவே ஆசீர்வாதத்துக்கு உகந்தது. இறைவனை மட்டும் நம்பி பயணிப்போம். ஆமேன். காட் பிளஸ் யூ.